அடுத்தது சூப்பரான ஒரு क्वेश्चनோட வந்திருக்கோம். லெசன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல x காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு y செல்லிங் பிரைஸ் டைப் क्वेश्चन. இந்த மாதிரி क्वेश्चंस எங்க நீங்க பார்த்தாலும் ஈஸியா ஆன்சர் பண்ற விதமா நம்மளுடைய ஆன்சர் இருக்க போகுது. எப்படின்றத பார்த்தலாமா? the selling price of 15 articles. அப்போ 15 articles ஓட selling price is equal to the cost price of 12 articles. அப்ப என்ன அர்த்தம்? இங்க பாருங்க x into cost price. அப்போ 12 பொருட்களோட cost price equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கா? 15 பொருட்களோட selling price க்கு சமமா இருக்கு அப்படினு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்றீங்க? இந்த selling price கீழ கொண்டு வந்துருங்க. அப்ப CP divided by SP equal to இந்த 12 எங்க கொண்டு வந்துருங்க. அப்ப 15 divided by 12 selling price கீழ கொண்டு வந்துட்டோம். 12 இங்க கீழ கொண்டு போய்ட்டோம். இப்போ என்ன அர்த்தம் அப்படினா காஸ்ட் பிரைஸ் 15 ன்னு அர்த்தம், selling price 12 ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ பாருங்க காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கா selling price அதிகமா இருக்கா? காஸ்ட் பிரைஸ் தான் அதிகமா இருக்கு. காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருந்தா நமக்கு என்ன அர்த்தம்? அப்போ கண்டிப்பா லாஸ் ன்னு அர்த்தம். அப்ப லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சலாமா? சோ அப்போ லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எவ்வளவு? 15 minus 12 னா 3. அப்ப 3 divided by காஸ்ட் பிரைஸ் என்ன? 15 into 100. டினாமினேட்டர் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் தான் போடணும். கேன்சல் பண்ணிடலாம். 1 3s are 3, 5 3s are 15, 1 5s are 5, 2 5s are 10, 20. அப்ப லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுனா 20% is the answer. சோ இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பெஷலா இந்த ஸ்பெஷல் டெட் வைக்க போறாங்க. இப்போ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தேங்க்யூ.